எல்லாத்தை விட காப்பாத்துக்கிறதுக்கு கர்த்தர் உங்க கையில பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்காரு. இது ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஏன்னு கேட்டா, இது சத்தியம் பாருங்களேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, இதை உங்களால கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை அழகாய் காப்பாற்றி விடும். அல்லேலூயா. அதனால மிக கொடிதான காலம் ஒன்று வருகிறது. அடுத்து நம்ம தலைக்கு மேல இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தலைமுறையில இப்ப நம்ம பேசின எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி என் கணக்குக்கு. இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உச்சத்துக்கு போனா இது எல்லாமே வந்துடும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுது? இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் வரப்போகுது. நாம் அதற்கு ஆயத்தப்படுவதுக்கு தான் இந்த செய்தி. இதை எதையுமே நீங்க மாற்ற முடியாது. உலகம் ஒரு கொலாப்ஸுக்கு போகும், பயங்கரமா உச்சத்துக்கு போய் கொலாப்ஸ் ஆகும். அது இயேசுவின் பகிரங்க வருகையில் நடக்கும். அவர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்க வருவார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வருவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். 1900 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இதுல நீங்க இதை பார்க்கலையே. இது ஒரு விஷயத்த அது பாருங்க. அது அந்த நியூஸ்ல வந்தது 2010. அந்த சிப்பை எங்க வைப்பாங்கன்னு போட்டிருக்குது, படிக்க முடியுதா? அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில். இது வந்தது 2010. பைபிள்ல சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ரெண்டு பிளேஸ் கை அல்லது நெற்றி. இன்னும் பைபிள் பர்டிகுலரா சொல்லுது, வலது கையிலாவது நெற்றிகளிலாவது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரே புஸ்தகம் உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. வேறொரு புஸ்தகத்தில் இதை நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு அழகா தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். அவர் வரப்போவது அதிக நிச்சயம். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். முதலாவதாக இந்த வருகையில போறதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதலில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கு. அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம். இயேசு உங்களை கூட்டிட்டு போக ரெடியா இருக்கிறார். அவருக்கு வேற எந்த பாகுபாடு கிடையாது. எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த இது எதுவுமே கிடையாது. இயேசு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் நம்மை மூத்த சகோதரன் பைபிள் சொல்லுது. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. என்னங்க செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மட்டும் நீங்க உண்மையா சொல்லி பாருங்க. உங்ககிட்ட வேற ஒன்னையுமே அவர் கேட்கல, எல்லாவற்றையும் அவர் கிரயமாய் செலுத்திட்டாரு. அவர் உங்ககிட்ட கேட்டது உங்க இருதயம் மட்டும்தான், வேற எதையுமே கேட்கல. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, என்ன வேணா இருங்க, முழங்கால் போட்டு இந்த காரியத்தை மட்டும், என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி பாருங்க. இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன், அடுத்து இந்த வருகையில போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அது எதுக்கான அடையாளம்னா, நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், புது பொருளா கூட இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தோன்னா அதை முதல்ல என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை கழுவோம் இல்லையா? நல்ல மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, புது சட்டப்பேட்டு வாங்கிட்டு வந்தா கூட என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு தடவை வாஷ் பண்ணுவாங்க. சிலர் தான் அப்படியே போட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, ட்ரையல் ரூம்ல யார் வேணாலும் போட்டு பார்த்துருப்பான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொருளை கொண்டு வந்தாலும் முதல்ல என்ன செய்வோம்? பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதை கழுவோம், எடுப்போம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவை கர்த்தர் பரலோகத்துக்கு விட்டு போக போறார். அவர் உலகத்திலிருந்து வேறு விரிச்சோம், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறேன், புது மனுஷனா மாறுறேன்றதுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஞானஸ்நானத்தை சொல்றாரு. இவங்க வச்சதுனால ஆண்டவர் வைக்கல, ஆண்டவர் ஞானஸ்நானத்தை வச்சாரு. அதை பார்த்து தான் அந்த உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கழுவணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். தண்ணி போட்டு எல்லாமே தண்ணியில கழுவுறாங்களா? எதை எடுத்தாலும் தண்ணியில என்ன செய்யறாங்க? ஒரு தடவை தண்ணியில அலசிருங்கம்பாங்க. அது எதுல இருந்து வந்துச்சுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது எது? ஞானஸ்நானம் எடுத்தல். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, ஒரு ஆவிக்குரிய சபை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி, இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைக்கு உங்களை ஐக்கியமா இணைச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். வேதம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? நிரப்புகிறார்.
நீங்க கேட்டீங்கன்னா போதும் ஆவியான நிரப்ப. இப்பவும் சொல்றேன், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆள் தத்துவமே இல்லை, ஜஸ்ட் அது வந்து ஒரு பவர் அப்படிம்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறவர், ஆவியானவர் தான் சபையில் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றதால் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உண்டு, அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இது சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லை, எனக்கு சபைக்கு வர்றதுக்கு அல்லது வந்து போகிறதுக்கு அந்த நேரத்துக்கு வந்து போக முடியாது, வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கு. 12 ரோமர் 12 வாசிக்கிறோம் இல்லையா, 1-3 வசனத்துக்குள்ள, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு போயிருச்சு, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சபையும் உலகமும் கலக்கிறது. நோவா காலத்துல உலகம் அழியறதுக்கு இருந்ததான மிக முக்கியமான ஒரு காரணமாக ஆண்டவர் சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோட என்ன செஞ்சாங்களாம்? இணைஞ்சாங்களாம். அதே மாதிரிதான் இப்ப சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறது. உலகம் எப்பவுமே அட்ராக்ஷன், அது கவர்ச்சி. உலகத்தில் உள்ளது என்னது? கவர்ச்சி. நல்லா கவனிச்சு பாருங்க, கவர்ச்சியா இருக்கிறது எல்லாமே நன்மையா இருக்காது. ஆனா பல நேரத்துல நன்மையானது கவர்ச்சியா இருக்காது. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில தொங்கும்போது எப்படி இருந்தாராம்? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆனா அந்த சிலுவையில தான் உங்களுக்கு எனக்கும் மீட்பு கிடைச்சிச்சு. இந்த உலகம் கவர்ச்சி, அட்ராக்ஷன், உன்னை இழுக்கும். பார்க்கும் போது அப்படியே ஓ இது இருந்தா டவுன் டு எர்த்தும்பா. என்னது டவுன் டு எர்த்து? எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைம்மா. கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியும் அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம்னு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுப்பான் அது வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். ஆனா ஒண்ணு, அப்படி பண்றவன்லாம் ரட்சிக்கப்பட்டுறான். அடிக்கிற அடியில நம்ம சொன்னா கேட்க மாட்டான்ல, ஆண்டவர் அதுக்கப்புறம் யார்ட்டையே பிடிச்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் இந்த காலத்துல சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வராதீங்க. அங்க ஆடுற ஆட்டம், அங்க பாடுற பாட்டம், அவன் குதிக்கிற குதி. நீங்க பாடுறீங்களா பாடுங்க, ஆவியில நிரம்பி பாடுறீங்களா பாடுங்க, ஆனா சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியா இருக்காது. யோசிச்சு பாருங்க, இவரு இங்கிலாந்துக்கு கிங் இருக்கிறாரு, சார்லஸ் இருக்கிறாரு. அவரு ஜனாதிபதியா ட்ரம்பை பார்க்க வரும்போது அவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டா எவனா கேட்க போறானா? அவரை ஏதாவது கேட்பானா? ஆனால் அது தகுதியாக இருக்காது. ஒரு ராஜாவை பார்க்க போறோம், அங்க ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அப்ப நம்ம ஒரு புரோட்டோகால் இதுதான் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களுக்கு ஆசை தான் இல்லையா? இப்போ நீங்க சர்ச்சுக்கே வாங்க, உங்களுக்கே பாருங்க, ஷார்ட்ஸும் டிஷர்ட்டோட வரது உங்களுக்கு வசதியா இல்லையா? நைட்டியோட வர சொன்னா நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? ஆமா தானே? கடை கிடைக்கலாம் அங்கேயே போயிடுறீங்க, ஒரு டவலை மேலே போட்டு நீங்க பாட்டு கொஞ்சம் ஏமாந்தா சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. நீங்க நாங்க விடுறதில்ல. சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஏமாந்தா அவன் டிஷர்ட்டும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் போட்டு ஹாய் பாஸ்டர்ன்றான் வந்து உள்ளுக்குள்ள. சரியா? அடுத்து நடந்துரும், அதுவும் நடக்கும். அது தகுதியா இருக்குமா? தகுதியா இருக்காது. பரலோகத்துல அந்த கேருபீன்கள், ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, கேருபீன்கள் என்ன செய்தான்? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் இருக்கிற தூதனே அவ்வளோ அடக்க ஒடுக்கமா இருக்கிறான். இங்க எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கேட்கக்கூடாது. ஏன்? கடைசி காலம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் இணையிறது, அது அட்ராக்டா இருக்கு. என்னங்க தப்பு? அப்படி ஒரு சட்டை போட்டா என்ன கத்தர் கோச்சிப்பாரா? கணம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன் உன் பையனை நீ அனுப்பிவிட ஸ்கூலுக்கு யூனிஃபார்முக்கு அதுக்கு பதிலா வெறும் உங்க பையனை 4வது படிக்கிற பையனுக்கு பனியனும் ஜட்டியும் போட்டு அனுப்பி விடுங்களேன். என் பையனுக்கு அதாங்க நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருப்பான்னு சொல்லிதான் பாருங்களேன். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல, அதே மாதிரி ஆலயத்துக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல. நீங்க போய் பாருங்க, ஒரு சட்டசபைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு கணம், அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ராணுவத்தில் இருக்கணும், அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு எப்படி வேணாலும் வரலாம். பிரசங்கியார் அப்படி பிரசங்கம் பண்றான், இவெல்லாம் என்ன பிரசங்கியார்னே தெரியல. கர்த்தருக்கு என்று வசனம் தெளிவா சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியாகிறாது. உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதீங்க, எதுலையும் கொண்டாடாதீங்க. மியூசிக்ல கொண்டாடாதீங்க. மியூசிக்க கர்த்தருக்காக நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு டியூன் தருவார், உங்க இசையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பாடும்போது அதுல மகிமை வெளிப்படும்.
சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க, அதை உள்ள கொண்டாடாதீங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஆவியோடும் உண்மையோடும் இருக்காது. ஒருவேளை இங்க நீ பாடுறது கொஞ்சம் அவனை விட குறைவாவே இருக்கும், ஆனா கர்த்தர் உன் அபிஷேகத்துல நிரப்பி இருப்பார். நல்லா பாடணுங்கிறது முக்கியமே இல்லை, ஆவியோடு உண்மையோடு பாடணும், அதான் முக்கியம். கர்த்தர் என்னைக்காவது நம்ம குரலை பார்த்து குறை சொல்லி இருக்கிறாரா? நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நான் பாடுறதை பொறுத்துக்கிறாருன்னா எவன் பாடுறதையும் பொறுத்துப்பாரு. நான் பாடுறதே கர்த்தர் பொறுத்துக்கிறாரு. கர்த்தர் என்னைக்காவது நம்மளை குறை சொல்லி இருக்கிறாரா? அந்த ஒரு தகப்பன் மட்டும்தான் நம்ம சுதியோட பாடுறோமா, லயத்தோட பாடுறோமா, இல்லை பீட்டோட பாடுறோமா, எதையுமே கவலைப்பட மாட்டாரு. இருதயம் உண்மையா பாடுறோமான்னு மட்டும்தான் கவலைப்படுவேன். அல்லேலூயா. சில நேரம் ஆட்கள்லாம் இங்கே முன்னாடி உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒர்ஷிப் நடத்துறவருக்கு கஷ்டமா இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு பாடவே வராது, திரும்பி திரும்பி பார்ப்பாரு, அவங்க பாடவே மாட்டாங்க, கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வராது, ஆனால் தேவன் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவன் உண்மையா பாடிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட உட்காந்துட்டு, அவன் இருதயம் என் கூட இருக்கு. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அழகா இருக்க வேணான்னு சொல்லல, உடனே நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க, இவர் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லல. தகுதியா இருக்கணும், அதான் முக்கியம். நீட்னஸ், கர்த்தர் விரும்புகிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கணும். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களோட கூட எதுவும் வராதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மரணம் வந்தாலும் வராது, வருகை வந்தாலும் வராது. பெட்டியில வச்சாலும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் விட போறான், எல்லாத்தையும் எடுத்துருவான். ஆமா தானே? கன்ஃபார்மா எடுத்துருவான். நீங்க போட்டுக்கிற மோதிரத்தை கூட எடுத்துருவான். வரலனா சோப்பு கீப்பு போட்டு எடுத்து அழுதுகிட்டே உருவிடுவான். ஐயா அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு எடுத்துருவான். அவர் சொன்னார் அவங்களுக்கு எந்திரிச்சு சொல்லல் தானே, ஆனால் எதையும் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு அமுச்சு விட்டுருவான். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்னே ஒன்று உங்களோட கூட வரும் பரலோகத்துக்கு, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கண்டிப்பாய் பரலோகத்துக்கு வரும். அதுதான் அங்கே உங்களுக்கு சொத்து. அதை வச்சுதான் அவன் கிரிக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சும்மா அந்த 2-3 நாள் செய்தி கேட்டவன விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்கு காத்திருக்கிற மக்களாய் மாறிடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஸோ 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. சரி, கவனிங்க, ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சுவிசேஷம் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்க இல்லையா? ஒரு சிலர் எங்ககிட்ட கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம். ஒரு சிலர் இதெல்லாம் நாங்கள் போய் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், அவங்கள சுவிசேஷம் சொல்லணும், ஸோ நாங்கள் ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணோன்னா, இப்படி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இது இந்த கடைசி காலத்தை பற்றினதான ட்ராக்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் எழுதி இருக்குது. பின்னாடி உங்கள் சர்ச் அட்ரஸ் போடுறதுக்கு இடம் வச்சுருக்கிறோம். இங்கே இந்த ட்ராக்ஸை பின்னாடி வெளியே இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு 5 தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கும் தெரியும். கொண்டு போய் பரண மேலே போட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதனால் ஒரு 3-5 தான் தருவாங்க, வெளியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாங்கி கொண்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சொந்தக்காரர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, ஆண்டவர் அறியாத இருக்கிறவங்கள பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணணும். ஒரு 3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு நல்லா ஜோம் பண்ணுங்க அவங்களுக்காக. ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுங்க. அந்த ஆத்மாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் ஜெபத்தோட போங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. இது வெளியே பின்னாடி இருக்கும், நீங்கள் வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் இதை ஒரு 2 ஃபேமிலிக்காரங்க அடிச்சு கொடுக்குறாங்க. நான் எழுதுனதோடு சரி, அது அவங்க தான் அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வருமானத்துலேருந்து அவங்க அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய உழைப்பு, அவங்க ஊழியமாக இதை செய்கிறாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில நீங்க போவீங்களான்னு பாருங்க. நீங்க போவதற்கு எது தடைன்னு பாருங்க. ஒப்பு கொடுக்க போறோம். எது தடையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்குதான்னு பாருங்க. கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்குதா அப்படின்னு பாருங்க. எந்த தடையா இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் எது இருக்குன்னு பாருங்க.
ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா அந்த தடைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய ரத்தத்தால் இன்னும் ஒரு விசை என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும். ஒருவேளை இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க கூட இந்த ஜெபத்தை உங்களுக்குள்ள சொல்லுங்க. ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடியிருப்போம். ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், இது எதுவுமே ஞானஸ்நானம் கிடையாது. நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ நல்லா நிதானித்து பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுக்கல, நான் இன்னைக்கு என்ன அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நன்றா கரங்களை நேற்று உயர்த்துறவங்க உயர்த்த வேண்டாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. யாராவது இருக்கிறீங்களா? நல்லா உயர்த்துங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க சரி, 2-3 பேர் இருக்கிறாங்க. இது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேற யாராவது இருக்கிறீங்களா? சரி. மற்றவர்கள் இந்த 2 நாட்களும் 3 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் இந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இன்னிலிருந்து ஆயத்தப்பட போறோம் அப்படிங்கிறவங்களும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நானும் என் குடும்பமும் இந்த வருகையில போகணும், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஞானசாந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே இங்க இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்க. அவங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்றபடி செய்யுங்க. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி இருக்கிறவர் எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கர்த்தர் வரும்பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்த தேவன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களை குடும்பமாய் ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 50 நாட்களும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கடைசி 3 நாட்களிலே வருகையை பற்றி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். சபையை ஆயத்தப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்போது எங்கள் திருச்சபை முழுவதும் வருகையில காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்க சபைக்குள்ள ஒருத்தர் கைவிடப்பட்டவர்களா இருக்க கூடவே கூடாது ஆண்டவரே. அப்பா, எப்படி ஆகிலும் 100% எடுக்கப்பட்ட சபையை மாற கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருத்தரோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. இன்னும் நியமித்த எல்லா தரிசனங்களையும் நிறைவேற்ற கிருபை பாராட்டுவீராக. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை பாராட்டும். இந்த சபைக்காக, ஊழியருக்காக, தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும் அளவும் இந்த ஊழியம் ஆண்டவரே இதே தரிசனத்தோடு கூட நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.